வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவகவலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, மன்னிய திரு அருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவு இலா ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மாநேர் நோக்கி மணாலா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி. மன்னிய திருவருள் மலையை போற்றி. மாணிக்க வாசகர் பல இடங்கள்ல இறைவனுடைய திருவருளை மலைக்கு உதாரணமா சொல்லியிருக்காரு. இறைவனுடைய திருவருள் மலை போல இருக்கான். ஆனா அந்த மலைக்கு அருகில போய் அதை பார்க்கணும்னோ அதை அடையணும்னோ அதை பயன்படுத்திக்கணும் யாருமே முயற்சியே பண்ணாம வாழ்ந்து செத்து போறாங்களாம். மலை இன்னைக்கு தோன்றி இருந்து மறைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது போலதான் இறைவனுடைய திருவருள் என்னைக்குமே எல்லாரும் பார்க்கக்கூடியதா எல்லாரும் அடையக்கூடியதாவும் இருக்கான். என்னையும் ஒருவன் ஆக்கின்றது யாருக்கும் கிடைக்காத தனி சிறப்பு அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஏன்னா பாண்டிய நாட்டுல நிறைய அமைச்சர்கள் போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய பேர் கூட நமக்கு தெரியாது. அந்த அமைச்சர் வரிசையில வந்தவர் தான் மாணிக்க வாசகர். அவரை தானே இறைவன் தேர்ந்தெடுத்து அருள் செஞ்சிருக்காரு. அதனாலதான் என்னையும் ஒருவன் ஆக்கி அப்படின்னு சொல்றாரு. தொழுத கை என்றது தொழுறவங்க ரெண்டு வகைப்படும் சொல்றாரு. உலகத்துல இருக்கிற துன்பங்கள் வாழ்க்கையில வர துன்பங்களை எல்லாம் போகணும்னு வேண்டிக்கிறவங்க ஒரு சாரரும், பிறவின்ற பெரும் துன்பத்தை போக்கி அதுல இருந்து கரை சேர்க்கணும்னு வேண்டிக்கிறவங்க இன்னொரு சாரர். இப்படி ரெண்டு பிரிவா வேண்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஒத்துமை தொழுறதுதான் அந்த செயல்னு சொல்றாரு. எந்த ஒரு பொருளுக்கும் தோற்றம் அழிவு ரெண்டுமே இருக்கு. அது சாதாரண பொருளா இருந்தாலும் அதை தோற்றுவிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். இப்படி அழிவு ஆக்கம் இந்த ரெண்டையும் செய்யறது இறைவன் தான். அழித்தல் செயலை செய்யறதால அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயப்பட வேணாம். ஏன்னா எப்பவுமே பாம்பு கிட்ட விஷம் இருக்கும். ஆனா அந்த விஷத்தால பாம்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை, மற்ற உயிர்களுக்கு தான் ஆபத்து. அது போல இந்த அழித்தல் செயல் இறைவனை ஒன்று செய்யாதுன்னு சொல்றாரு. அதுதான் அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றின்னு சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவில் போற்றி திருவகவலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.